விஜய் டிவில புதுசா வரப்போற சீரியல்ல நம்ம ரவீனா நடிக்கிறதா இருந்தது இல்லையா, அவங்க வந்து இப்போ வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக புது ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. யாரு அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது விஜய் டிவில புதுசா வரப்போற சீரியல் தாங்க சிந்து பைரவி. இதுக்கான 2 ப்ரொமோஸ்மே வெளியிட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. எப்படா சீரியல் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா நம்ம ஆக்டர் திரவியம், கிருஷ்ணா, ரவீனா அண்ட் பவித்ரா இவங்க எல்லாரும் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியா இருந்தது இவங்கெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, ரவீனாலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சீரியல்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படா ஆன் ஸ்கிரீன்ல வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஒரு ஆஃபர் கிடைச்சது. ஓகே, சூப்பரா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி வந்துச்சு. செகண்ட் ப்ரோமோல கிருஷ்ணா அண்ட் ரவீனா பண்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இப்போ என்னன்னா ரவீனா குவிட் பண்ணல, அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ அவங்க அந்த சீரியல்ல இருந்து விலக வச்சுட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ். இவங்க நிறைய சீரியல் நம்ம பார்த்துருக்கோம். பாண்டவர் இல்லம் சீரியல்ல மல்லிகா ரோல் ஆகட்டும், வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல பல்லவி ரோல்ல வில்லியா நடிச்சிருந்தாங்க. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இப்போ ரவீனாவை ரீப்ளேஸ் பண்ணி புது பைரவியா வர போறாங்க. ஸோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே லுக்ல ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. சீரியல் டெலிகாஸ்ட் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த அதிரடியான மாற்றம். ஆனால் ரவீனா குவிட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிஞ்சிருக்கு. டீம் சைட்ல இருந்து தான் விளக்கியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, பைரவி ரோலுக்கு ரவீனா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம ஆர்த்தி சுபாஷ் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.